அனைவருக்கும் வணக்கம். இன்று பள்ளியின் முதல் நாள். எப்போதுமே நமது பள்ளிக்கு முதல் நாள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைய முறை முதல் நாள் வந்திருக்கிறாங்க. அந்த வருடம் முழுக்க சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளிக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்துருவாங்க. அது பள்ளிக்கு கூடுதல் சிறப்பாக இன்று அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் நாள் நாம் இத்தகைய பெரியோர்களிடமிருந்து பெறக்கூடிய வாழ்த்து அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மிகச் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நமது பள்ளி கடந்த ஆண்டு தேர்ச்சியில் 12ஆம் வகுப்பில் மொத்தம் 321 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தாங்க. அதுல நமது பள்ளி மாணவர்கள் 99 விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதுல சொல்லியிருந்தாங்க, 100% எடுத்தா நான் இந்த ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா 50 லட்சம் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அப்படி சொல்வதற்கும் ஒரு மனது வேண்டும். எப்போது வந்தாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மாணவர்களுக்காகவும் அதுவும் நமது பள்ளிக்கு எப்போதுமே மிகச்சிறப்பாக செய்வாங்க. ஆனா நாங்க அந்த 1% தவற விட்டுட்டோம். கண்டிப்பாக 100% தேர்ச்சியை பெற்று அடுத்த ஆண்டு அமைச்சர் அவர்களிடமிருந்து அந்த உதவியை பெறுவோம் என்று நம்புகிறேன். அடுத்ததாக 11ஆம் வகுப்பில் 280 மாணவர்கள் தேர்வு எழுதி அதிலும் 99% தேர்ச்சி பெற்றுள்ளோம். நமது பள்ளி 10ஆம் வகுப்பில் 95%, 331 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் நான் தலைமையேற்ற பிறகு 1400ஆக இருந்த பள்ளி கடந்த ஆண்டு 2866ஆக உயர்ந்தது. இந்த ஆண்டும் புதிய சேர்க்கையாக 396 மாணவர்கள் இதுவரை சேர்க்கை செய்துள்ளோம். இன்றும் சேர்க்கைக்காக காத்திருக்கின்றனர். பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை வாழ்த்தி நமது பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துட்டு இருக்காங்க.